என்கிற இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆல்பர்ட் ஸ்வைட்சர் அமெரிக்காவிலே பெரிய இதழியலார், ஒரு தலை சிறந்த ஒரு மூதறிஞராக விளங்கினார். சட்டம் பயின்றார், மெய்யியல் பயின்றார். அங்குள்ள ஒரு பெரிய பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருந்தார். ஏறக்குறைய 3 ஆண்டுகள். ஒரு நாள் கல்லூரியிலே வகுப்பு எடுத்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்குள் ஒரு விதமான ஒரு நினைவு ஆற்றல், ஒரு நினைவு மாற்றம் ஏற்பட்டது, ஒரு குறுக்கீடு ஏற்பட்டது. இவ்வளோ பெரிய பணக்கார நாடு, பணக்கார மக்கள் மத்தியிலே நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் நான் பக்கத்தில் பார்க்கும் பொழுது ஆப்பிரிக்கா, அப்பொழுது மக்கள் ரொம்ப பஞ்சத்திலும் வறுமையிலும் வாடினார்கள். அந்த ஆப்பிரிக்காவை சார்ந்த, தென் அமெரிக்காவை சார்ந்த, ஆப்பிரிக்காவை சார்ந்த மக்கள் வறுமையிலும் பட்டினியிலும், குறிப்பாக மருத்துவர் இல்லாமல், மருந்து இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய இந்த நேரத்திலே நான் இங்கு இவ்வளவு ஒய்யாரமாக குளிர்சாதன அறையிலே இருந்து கொண்டு உயர்தட்டு மக்களுக்கு நான் போதித்து கொண்டிருப்பதா? உடனே சென்றார், உதறி தள்ளிவிட்டார். தனது பணியை எல்லாத்தையும் உதறி தள்ளினார். மருத்துவம் பயின்றார், பட்டம் பெற்றார். பெற்று ஆப்பிரிக்காவிற்கு சென்றார். சென்று அந்த மக்களுக்கு மருந்துகள், மருத்துவராக இருந்து இலவசமாக சேவை செய்தார். அப்போ அவரிடம் பேட்டியாளர்கள் வந்து கேட்டார்கள், நீங்கள் எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தீங்க, எவ்வளோ பணி செஞ்சீங்க, இப்படி வந்து கிடக்குறீங்களே? எனக்கு ஆண்டவர் இயேசுனுடைய விண்ணேற்பு அன்று கடைசியாக அவர் சொன்ன வார்த்தை எனக்கு நினைவுக்கு வந்தது. அது என்னை குத்தியது. அதைத்தான் நாம் இன்று முதல் வாசகத்தில் வாசித்தோம். திருத்தூதர் பணிகள் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம். உலகெங்கும் சென்று எல்லா இனத்தாரையும் நீங்கள் என் சீடராக்குங்கள். இனவெறி மோசமாக பயங்கரமாக பரவி கொண்டிருந்த அந்த நேரம், அமெரிக்காவர்கள் வெள்ளையர்கள், ஆப்பிரிக்காவெல்லாம் கருப்பின மக்கள், அந்த நேரத்திலே அந்த வார்த்தை. அப்ப ஆண்டவர் செய்த பணியை நான் செய்ய வேண்டும். மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலே, சின்னஞ்சிறிய சகோதர சகோதரர்களுக்கு செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள். எனவே அந்த இதை அடிப்படையாக கொண்டு இயேசு கொடுத்த, கடைசியாக கொடுத்த அந்த பணி. அப்ப அவங்க சொன்னாங்க, நீங்க நிறைய பைபிள் எல்லாம் எடுத்து போதிப்பீங்க அப்படின்னு நினைச்சோம், நீங்க ஒண்ணுமே செய்யலையே. நான் போதனையை விட நான் அதை செயலில் காட்ட விரும்புகிறேன். ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் than the words. நம் சொற்களை விட நம் செயல்தான் மேலோங்கி நிற்கும். மனுஷனுடைய உள்ளத்திலே ஆழமாக என்றுமே இருக்கும். நம்மளுடைய நற்பண்புகள், நம்முடைய செயல்கள் தான் எப்பொழுதும் நீடித்து நிற்கக்கூடிய ஒன்றாக அது இருக்கிறது என்று சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, இன்று ஆண்டவர் இயேசுனுடைய விண்ணேற்ற பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். அவர் கொடுத்த கடைசி அந்த வார்த்தை, நாம் அனைவரும் அதை வாழ்வாக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாமும் அவர் விட்டு சென்ற பணியை நாம் செய்ய வேண்டும். அவர் இயங்கினார், இனி நாம இயங்க வேண்டும் என்பதை இது தெளிவுபடுத்துகிறது. ஒரு தகப்பன் தனது பிள்ளைக்கு மிதிவண்டி சொல்லிக் கொடுக்கிறார். எப்படி பக்கத்தில் அருகில் இருக்கிறாரு, 2 கையால பிடித்துக் கொள்கிறார் வண்டியை. அவன் மெதுவாக அழுத்துகிறான். ஒரு புறம் சாயும், மறுபுறம் 2 பக்கமும் சாயாமல் சமநிலையாக தந்தை, தகப்பனார் அல்லது யார் பழகி கொடுக்கிறார்களோ அவர்கள் பிடித்துக் கொள்வார்கள். பிடித்து கொண்டு மட்டும் இல்லாம கூட ஓடணும், அப்படித்தானே? இந்த பிள்ளைகள் விரைவாக ஓடும்போது கூட வருவார்கள். ஆனா 1 நாள் 2 நாள் திரும்பியும் அப்படி கூட வர்றாங்க. 3 நாள் ஆகிறது, 4 நாள் ஆகிறது. கொஞ்ச நாள் ஆகும் பொழுது என்ன பண்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க உடனிருப்பை குறைக்கிறாங்க, அவங்களுடைய துணையை குறைத்துக் கொள்கிறாங்க, அவங்க சப்போர்ட்டை குறைச்சு கொள்றாரு. முதல்ல கொஞ்சம் தூரத்துக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்சு விடுறாரு, நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. திரும்ப அந்த சிறுவன் அப்பா பிடிச்சுட்டே இருக்கிறாரு, அவனுக்கு அந்த மனநிலை தான் இருந்து கொண்டே இருக்கிறது, ஆழமாக பதிந்து விட்டது. ஒரு சில நேரத்தில் அவர் பிடிக்கவே இல்லை, ஆனால் அவன் ஓட்டி கொண்டே செல்லுகிறான். அதே போல இந்த திருச்சபையாகிய மிதிவண்டியை ஆண்டவர் ஓட்டினார். இனி ஓட்டக்கூடிய பொறுப்பு நம் கையிலே இருக்கிறது. அந்த பொறுப்பை ஒப்படைத்து விட்டு ஆண்டவர் விண்ணேறி உயரே சென்றார். அந்த விழாவை தான் நாம் இன்று சிறப்பாக கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் இயேசு விண்ணகம் ஏறி சென்றார்.
தாமாக ஏறி சென்றார். தன்வினை, ஆக்டிவ் வாய்ஸ். அன்னை மரியாள் விண்ணேற்பு அடைந்தார், பாசிவ் வாய்ஸ். இன்னொருவனுடைய ஒரு துணை தேவைப்பட்டது. அன்னை மரியாளை ஆண்டவர் விண்ணேற்பு அடைய செய்தார், தூக்கி சென்றார். அதே போல இறைவாக்கினர் எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்ப மற்றவர்களுடைய கடவுளுடைய துணை தேவைப்பட்டது. இதுதான் இந்த இறைவாக்கினர் எலியாவுக்கும் அன்னை மரியாளுக்கும் ஆண்டவர் இயேசுனுடைய விண்ணேற்புக்கும் உள்ள வித்தியாசம். விண்ணேற்றம், அன்னை மரியாள் விண்ணேற்பு. அப்போ மற்றவர்களுடைய துணை. ஆண்டவர் இயேசுக்கு யாருடைய துணையும் தேவையில்லாமல் அவரே தானாக விண்ணேறி சென்றார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 8-10. ஆகையால் தான் அவர் உயரே ஏறி சென்றார். அப்போ ஆண்டவரே ஏறி செல்கிறார். 9வது வசனம். ஏறி சென்றார் என்பதனால மண்ணுலகில் அதுக்கு ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ ஏன் மேல ஏறிச்சு? அப்ப நம்மள வேண்டாம், நம்ம எல்லாம் இங்க இருக்க வேண்டாம், கொஞ்ச நாள் வாழ்ந்தார், 3 வருஷம் போதும், என்ன நம்ம அவர் இடத்துக்கே போயிடுவோம் அப்படிங்கிறது அல்ல. நம்மை விட்டு விலகி செல்லவில்லை, நம்மை புறந்தள்ளி விட்டு செல்லவில்லை. மாறாக மேல இருந்து இன்னும் அதிகமாக நமக்கு துணையாக இருக்கலாம். நாம வானூர்தியில உயர விமானத்துல பறக்கிறோம், கீழே இருக்கிறோம், கொஞ்சம் தூரம் கீழே இருக்கிறோம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறும் பொழுது அப்புறம் மேலே போயிருந்தோம். அப்படி கழுகு பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம எல்லாத்தையும் பார்க்க முடியுது. அப்போ இந்த உயரே ஏறி சென்றது நமது தாழ்நிலை, இந்த உலகம் அசுத்தம் தீட்டு, இந்த மக்கள்கிட்ட போய் நம்ம எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக இல்லை. மாறாக மேலே இருந்து இன்னும் நம்மை அதிகமாக கண்காணிப்பதற்காக, மேலே இருந்து இன்னும் நம்மை அதிகமாக பாதுகாப்பதற்காக, இன்னும் நம்மை வழிநடத்துவதற்காக. இன்னைக்கு ட்ரோன் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, மேலே ஃபுல் வியூ பார்த்துடலாம். ஒரு ஆலயம் இருக்கிறது, ஒரு ஊர் இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக நாம மேலே ஏறி நின்று நம்ம பார்த்துடலாம். அப்போ அவர் உயிரை ஏறி சென்றது நம்மை விட்டு விலகுவதற்காக அல்ல, மாறாக அவர் மேலிருந்து நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார், நமக்கு துணையாக இருக்கிறார், நமக்கு பாதுகாப்பாக என்றுமே இருக்கிறார். அதைத்தான் நாம் வாசித்தோம் இன்றைய நற்செய்தியிலே. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே, உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு தான் இருக்கிறேன், உங்களை தனித்து நான் விட மாட்டேன். நம்மை பெற்ற பெற்றோர்கள் நம்மை விட்டு செல்லலாம், உடன் பிறந்த சகோதர சகோதரர்கள் உன்னை விட்டு விலகி செல்லலாம், உயிருக்கு உயிராக நேசித்த கணவன் மனைவி துணைவர் துணைவியர்கள் உண்மை விட்டு விலகி செல்லலாம், நெருங்கி பழகிய நண்பர்கள் உங்களை விட்டு செல்லலாம், இந்த உலகமே நம்மை விட்டு செல்லலாம். ஆனால் ஆண்டவர் மட்டும் நம்மை விட்டு செல்லாம நமக்கு துணையாக நமக்கு கூடவே இருக்கிறார். மேலிருந்து நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். மேலே தந்தையினுடைய வலப்பக்கத்திலே இருந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய உடன் இருப்பு, தொடர் இருப்பு இன்றும் நம்மோடு இருக்கிறது. எனவே நாம் பயப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை, அச்சப்பட தேவையில்லை. கவலை, கண்ணீர், இன்னும் குழப்பங்கள், நெருக்கம், சண்டை, சச்சரவுகள், நமது குடும்பத்திலே ஏராளமான தாக்கங்கள், குழப்பங்கள், இப்படிப்பட்ட சூழலிலே ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், நமக்கு துணையாக அவர் இருக்கிறார், நம்மை விட்டு என்றுமே அகல மாட்டார். ஒரு தகப்பனை போல நம்மோடு இருந்து செயல்படுகிறார். இனி நாம் தனியாக பயணிக்க வேண்டும், மிதிவண்டியை நீ தனியாக ஓட்டு என்பதற்காக அந்த பொறுப்பை, அந்த நற்செய்தி பணியை கொடுத்து விட்டு செல்கிறார். எனவே நாம் வாயால் அல்ல, மாறாக நம்ம வார்த்தைகளால் அல்ல, மாறாக நம்மளுடைய செயல்களால் அந்த ஆண்டவருடைய பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும். நம்முடைய செயல்களால் அந்த இறையாட்சியினுடைய பண்புகள், அன்பு, நீதி, உண்மை, சமத்துவம், இதன்படி நாம் வாழ வேண்டும். சரி, ஆண்டவர் விண்ணேறி சென்ற எந்த ஊர்ல இருந்து விண்ணேறி போனாரு? எந்த மலை? கலிலேயா. எந்த மலை? எந்த மலையாக இருக்கும்? தாபோர் மலையா, ஓரேபு மலையா, சீனாய் மலையா? ஒலிவ மலை. ஒலிவ மலை, அதை நம்ம அருமையாக பார்க்கலாம். இன்னைக்கு முதல் வாசகம் நாம வாசித்தோம், திருத்துதர் பணிகள் 1ஆம் அதிகாரம் 11 வரை வாசித்தோம்.
12வது வசனம் வாசிங்க. ஒலிவ மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பினார்கள். அப்போ இயேசு விண்ணேற்றம் அடைஞ்ச பிறகு வானதூதர் சொல்றாரு, நீங்க என்ன மேலே பார்த்துட்டு இருக்கீங்க, போங்க பணி செய்யுங்கன்னு சொன்னோன்னா அவங்க திரும்பி போறாங்க. அப்போ ஒலிவ மலை, இயேசு விண்ணேற்றம் அடைந்த மலை ஒலிவ மலை. அது வந்து ரொம்ப பெரிய மலைகள்லாம் கிடையாது. ஏற்கனவே நாம் சொல்லியிருப்பதை போல ஒரு மேடு, ஒரு பாறைகள் நிறைந்த பகுதி தான் அங்குள்ள மலைகள். எங்கும் அந்த இடத்தை நாம போய் பார்க்கலாம். அதுல ஒரு ஆலயம் இருக்கிறது. அந்த பாறையில அந்த இயேசு விண்ணேற்றம் அடையும் போது அவர் கால் பதித்த அந்த கால் தடம் அங்கு இருப்பதை நாம் பார்க்கலாம். அப்படி மேலே ஏறி செல்லும் பொழுது அந்த பாதத்துல அந்த நம்ம பாதத்துல பின்புறம் அது உப்பு குத்தி பின்கால் அது தெரியாது. அந்த பாதத்தினுடைய முன்னங்கால் அது அப்படியே பதிந்திருக்கிறது, அப்படியே ஏறி சென்றதை போல. அதைத்தான் நாம் வாசிக்கின்றோம். திருத்துதர் பணிகள் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். சீடர்கள் கண் முன்பாக அவர் ஏறி சென்றார், அவர்கள் பார்த்தார்கள், கண் முன்பாக ஏறி சென்றார். அப்போ இந்த இயேசு போதித்தது, புதுமைகள் செய்தது, உயிர்த்தது, விண்ணேற்றம் அடை, இதெல்லாம் வந்து ஒரு போலி கிடையாது, ஏமாற்று வேலை கிடையாது, ஒரு மாயாஜால மந்திரம் இல்ல, சீபூம் சாம் அப்படின்லாம் இல்ல. கண் முன்பாக, இட்ஸ் a ரியாலிட்டி. இது ஒரு நடந்த நிகழ்வு, நடந்த சம்பவம். இயேசு பிறந்து வளர்ந்து உயிர்த்து போதித்து புதுமை செய்து உயிர்த்தது விண்ணேற்படைந்தது எல்லாமே ஒரு வரலாற்று சுவடுகள், நடந்த சம்பவம். இட்ஸ் a ரியாலிட்டி. இது ஏதோ மாயாஜாலம் அல்ல, போலி அல்ல, ஏதோ படம் காட்டுறதல்ல. அதுதான் நாம் புரிந்து கொள்ள. எனவே கிறிஸ்தவம் என்பது கண்ணால் நாம் பார்த்து, அதைத்தான் அவங்க சொல்றாங்க பாருங்க. திருத்துதர் பணிகள் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம். திருத்துதர் பணிகள் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம். என்னானாலும் பரவாயில்லை, நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காம எங்களால் இருக்க முடியாது. ஏன்னா தலைமை சங்கத்திலிருந்து இயேசுவை பற்றி போதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி தடை வருகிறது, சித்திரவதை செய்கிறார்கள். என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் கண்ணால பார்த்தையா, அதை எப்படியா சொல்லாம இருக்க முடியும்? என்ன, நம்ம சில விஷயங்களை கண்ணால பார்க்க மாட்டோம், கேட்டிருப்போம். சில நேரத்தில் கட்டுக்கதையாகவும் இருக்கும். ஒருத்தட்ட கேட்டு 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 அது தப்பானதாக நமக்கு செய்தி வந்து முடியும். அப்போ நான் அதை பற்றி சரியாக பேச முடியாது. ஆனால் நாம் பார்த்து தொட்டு காதால் கேட்டதை பற்றி நம்ம எவ்வளோ தைரியமாக பேச முடியும், எவ்வளோ உறுதிப்பாடோடு பேச முடியும். அதே போல உறுதிப்பாடோடு சீடர்கள் போதித்தார்கள். இயேசு உயிர்த்தார், அவரை பற்றி நற்செய்தி அறிவிக்கிறார்கள். ஏன்னா நாங்கள் கண்ணால் பார்த்தோம். அப்போ இயேசுனுடைய விண்ணேற்பும் கண்ணால் பார்த்து நடந்த ஒரு நிகழ்வு. அதைத்தான் நாம் தொடர்ந்து வாசிக்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1:3. தொடக்க முதலே அந்த கடவுளுடைய வார்த்தை இருந்தது. நாங்கள் கண்டதை, நாங்கள் கேட்டதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எனவே நாங்கள் பார்த்தது, தொடக்கத்தில் அந்த வார்த்தை இருந்துச்சு, நாங்கள் அதை கண்டதை கேட்டதை தான் நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். நாங்கள் அறிவிக்கிறது ஒரு போலி இல்லை, வெற்றி வேட்டு இல்லை, அது நாங்கள் கண்ணால பார்த்தது. 3வது வசனம், 1வது வசனம். தொடக்கம் அந்த வார்த்தை நாங்கள் கேட்டோம், கண்ணால் கண்டோம், உற்று நோக்கினோம், கையால் தொட்டு பார்த்தோம். அப்போ அந்த கடவுளினுடைய பிரசன்னம், அவருடைய வார்த்தை, அவருடைய இயேசுனுடைய செயல்கள் எல்லாமே உறுதியானது, ரியாலிட்டி, உண்மையாக நடந்த சம்பவங்கள். அதெல்லாம் நாங்கள் தொட்டு கூட பார்த்துருக்கோம் இயேசுவை. தோமையார் சொன்னார், இயேசுனுடைய தழும்புகளை நான் தொட்டு பார்ப்பேன் அப்படின்னு சொன்னார். தொட்டு பார்த்தார் இயேசுவை. எனவே கிறிஸ்தவம் என்பது போலியானது அல்ல, ஏதோ படம் காட்டுறது அல்ல, ஏதோ ஒரு மாயாஜாலம் அல்ல. அதுதான் ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இட்ஸ் a ரியாலிட்டி. கிறிஸ்தவ வாழ்வு, இயேசு உண்மையானவர், அவருடைய பண்புகள் நாம் உண்மையாக நமது யதார்த்த வாழ்விலே வாழ்ந்து காட்ட வேண்டும், அறிவிக்க வேண்டும். அதைத்தான் சீடர்கள் செஞ்சாங்க. எனவே கிறிஸ்தவர்களாக நாம், இந்த விண்ணேற்பு நமக்கு ஆழமான ஒரு செய்தி இருக்கிறது. இந்த இறை வார்த்தை, இந்த பைபிள், இதெல்லாம் சும்மா போலி இல்லை, கட்டுக்கதை இல்லை, உண்மையான சம்பவம், உண்மையா நடந்தது.
எனவே அதை நான் எப்படி முதல்ல உள்வாங்குறேன், அந்த இயேசுவை எப்படி நான் பின்தொடர்றேன், அந்த அவருடைய வார்த்தையை நான் எப்படி நான் தியானிக்கிறேன். எனவே நான் முதல்ல கண்டு அதை நம்பி ஏற்றுக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையால் பிறருக்கு பிரதிபலிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16வது வசனம். நான் நற்செய்தி அறிவிக்கிறேன் பவுலடியார் சொல்றாரு. அது எனக்கு ஒன்றும் பெருமில்லை, ஏன்னா இதை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஆண்டவர் முன்னேற்பு முன்னால இதை சொல்லிட்டு போயிருக்காரு. ஐயோ நற்செய்தி அறிவிக்கலன்னா எனக்கு கேடு. பாருங்க, குத்த வேண்டும் நமக்கு. எனவே என்னால் முடிந்த அளவுக்கு வாயால் அல்ல, என்னுடைய செயல்களால் நான் ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்க வேண்டும். அந்த ஆண்டவர் இயேசு விண்ணேற்பு ஆண்டவர் நமக்கு விட்டு சென்ற கடைசி அன்பு கட்டளை, எனது பணியை நீங்க தொடர்ந்து செய்யுங்க, எனது பணியை தொடர்ந்து செய்யுங்க. அவர் எத்தனை நாள் மிதிவண்டி நமக்கு பக்கத்திலே இருப்பார். இனி நீ தனியாக மிதிவண்டி ஓட்டு, தனியாக உன் திருச்சபை நீ வழி நடத்தி செல். எனவே இறை அழைத்தல் பெருக வேண்டும், ஆண்டவருடைய பணியை செய்ய முன்வர வேண்டும். எத்தனை பேர் இன்று ஆண்டவருடைய பணியை செய்வதற்காக குருவாக அருள் சகோதரிகளாக வருகிறார்கள். ஆண்டவர் இயேசு விட்டு சென்ற அழைப்பு அதுதான், இறை அழைத்தல். அவருடைய அழைப்பை பெற்று செயல்பட வேண்டும். அதான் நான் பார்க்குறோம். கடைசியில் அவர் விண்ணேறி சொன்னோம்னா மேலே பார்த்துட்டே இருந்தாங்க. உடனே வானதூதர் என்ன சொல்றாங்க, என்ன மேலே வானத்தை என்னாந்து பார்த்துட்டு இருக்கீங்க, கீழே பாருங்க, கீழே நிறைய உங்களுக்கு வேலை இருக்கிறது, நீங்கள் செயல்படுங்கள், இயங்குங்கள், இனி தனியாக நீங்க மிதிவண்டி ஓட்டுங்க. ஆண்டவர் இவ்வளவு நாளும் போதிச்சாரு, செஞ்சாரு, அந்த பணியை நீங்க செய்யுங்க, போங்க திரும்பி எருசலேமுக்கு. என்ன அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு, ஏகப்பட்ட. அப்போ கீழே இந்த மண்ணுலகிலே ஏகப்பட்ட பணிகள் இருக்கிறது. தீய சக்திகளின் சாத்தானுடைய படையெடுப்பு இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறது. எனவே நம்மளுடைய பணியும் நம்மளுடைய செயல்பாடும் இன்றைய காலகட்டத்திற்கு தேவை. அதைத்தான் ஆண்டவருடைய விண்ணேற்பு சொல்லுகிறது. எனவே நீ மேல பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க, கீழே கருப்பாக இருக்கிறது, அழுக்காக இருக்கிறது, சாக்கடையாக இருக்கிறது. இந்த சமூகம், இந்த உலகம் பாழ்பட்டு கிடக்கிறது, சீரழிந்து கிடக்கிறது, தீமையினுடைய மொத்த உருவமாக இருக்கிறது. எனவே நீ நட, கீழே உள்ள மக்களை நற்செய்தி பணி ஆற்று, செயல்படு என்று ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். எனவே இந்த அருமையான நாளிலே நாமும் அந்த ஆண்டவர் இயேசு தகப்பனாக தாயாக இருந்து நம்மை தயாரித்தார், நம்மை வழி நடத்தினார். அவர் விட்டு சென்ற அந்த பணியை நாமும் தொடர்ந்து செய்வோம், விண்ணேற்பின் மக்களாக மாறுவோம். அதற்கு தேவையான வரம் வேண்டி இந்த வழிபாட்டிலே பங்கெடுப்போம்.